நமஸ்காரம். நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 377வது வீடியோ. இந்த வீடியோவில் கடைசி அக்ஷர சக்தி பீடமான க்ஷகாரம்ன்றது அகாராந்த க்ஷகாராந்தம் நல்லா சொல்லணும். முதல்ல ஆரம்பிச்சது அகாரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஷகாரத்தில் முடிகிறது. 51 எழுத்து சமஸ்கிருதத்தில், அது ஷகாரத்தில் முடிகிறது சொல்லியிருக்கு. இன்றைக்கி கடைசி பகுதி நம்ம அக்ஷர சக்தி பீடத்தில் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி தான் நீ பார்க்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டு கிருஷ்ணரோட ரிலேட் ஆகுது. எப்படின்னா பார்க்க போகிறோம் எப்படின்றது. பிருந்தாவனம்னு நந்தகுமார்னு சொல்லியிருக்கு. சமஸ்கிருதத்தில் ஷ 35வது மெய்யெழுத்து. இந்த நாயகி க்ஷமாவதி தேவி அல்லது மாயா மாலினி தேவி சொல்லிருக்கு. இவளுடைய ரூபலாவணத்தை சித்திரசாப சந்திரன் என்ன சொல்றது பார்த்தா, க்ஷம் மாயா மாலினி தேவி பஞ்சனா நவரசிதா பஞ்சாசியா பாடலா தத்தே கட்க சூல வர அபயாந்த். மாயா மாலினி எனப்படும் ஷகார தேவி மாத்ருகா தேவி 5 திருமுகங்கள். இவளுக்கு 5 முகங்கள் இருக்கு. சிவந்த நிறமுகங்களாகவும் வலப்புற இடப்புற மேற்கரங்களில் சூலமும் கட்கமும், கட்கான வாள் வச்சுருக்கா. கீழ்கையில் வர அபயமுத்திரையை வச்சுருக்கா. சதுர புஜங்களோடு கம்பீரமாக சிம்ம வாங்கறதுக்கு உட்காந்துருக்கா. கீழே சிம்மம் இருக்கு. இப்படி சொல்லியிருக்கு. ஷகாரோ நாரசிம்மிச்ச மேரு சம்பார்த்த கோபீஷ என்று இவ்வளோ மந்திராபிதானம் தெரிவிக்கின்றது. அதாவது ஷகார தேவி வைணவத்தில் நரசிம்மனாகவும் மேருவாகவும் சைவத்தில் சம்பர்த்தனாக இருக்கிறாள் என்று ஸ்லோகம் சொல்றது. இந்த ஷகாரம் பிறந்த இடத்தில் தான் தாட்சாயணியின் கேசம் விழுந்தது. தாட்சாயணியுடைய தலைமுடி. சித்தியளிக்கும் இந்த மகாஸ்தி பீடத்தை சத்ரபுரம் என்றும் மேரு தந்திர நூல் தெரிவிக்கிறது. இந்த அரிய சக்தி பீட தலத்தை பல மாதங்களில் மிக நுணுக்கமாக தேடியும் புலப்படவில்லை. ஒருவேளை கால ஓட்டத்தில் அந்நியர் படைப்பால் அழிச்சு போயிருக்கலாமா இருக்கும்போது அன்னையின் கேசம் விழுந்த தலம் பிருந்தாவனம் என்று தந்திர சூடாமணி சொல்றது. அந்த நம் மனசு நிம்ப சமாதானம் அடைகிறது. எனவே இந்த புனித பிருந்தாவனத்தில் பல லீலைகள் புரிந்த நீலமேக சியாமலனின் திருவிளையாடல்களை மரத்தில் நிறுத்தி பீடேஸ்வரியை தரிசனம் செய்யலாம். பிருந்தாவன், பிருந்தாவன், பிருந்தாவனா என்று பெயரடை கொண்ட இந்த பிருந்தாவனம் ஒரு மகா பீடமான சந்தேகம் தோன்றுகிறது அல்லவா? அந்த சந்தேகம் தோன்றுவது நியாயமே. என பாலகிருஷ்ணனின் கட்டுமீறிய பால்ய லீலா வினோதங்களையும் மூளைக்கு மூளை இன்றும் தொடர்புக்கு விளங்குவதாலும் ராதியின் புனித நாமம் பரவி இருப்பதாலும் இந்த தளத்தில் மகாசக்தியின் அருமை பெருமைகளை காலப்போக்கில் பொதுவாக மங்கிவிட்டன. ராதா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணான்றால எனக்கு கடைசியை பார்த்தா அம்பாளை விட்டாங்கடி இல்லை. ராதே கிருஷ்ணா கரெக்டு தான். ராதை கிருஷ்ணனுடைய இங்கே சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ராதை கிருஷ்ணனுடைய ஒரு தோழி, அவ்வளோதான். ஏன்னா ராதைக்கும் ஐயன் கோஷத்துக்கும் தான் கல்யாணம் ஆகுது. அப்போ கிருஷ்ணனுக்கு ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் 12 வயசு வித்தியாசம். ஜஸ்ட் இமேஜின். ஸோ ராதையனுடைய கல்யாணத்தின் போது ராதையனுடைய மடிவில் உட்காந்தான்னு புராணம் சொல்கிறது. ஆனால் இவ என்ன பண்ணுறா, ராதைக்கும் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணி சொல்கிறா. 2வது கல்யாணம். அதெல்லாம் அபத்தமான காரியம் அது. அதனால தான் பார்க்கலாம் நீங்கள் பேரெல்லாம் ஹரிதாஸ் கிரி, அப்புறம் விட்டல் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, தென்னாங்கூர் சரி, இதுவும் சரி, கும்பகோணம் சைட்லேயும் சரி. அவள் என்ன சொல்லிருக்கா, கிருஷ்ணரையும் விட்டலையும் ருக்மணியை தான் இணைக்கிறா, ராதியை இணைக்கலை. அங்கே நல்லா பார்த்துக்கணும். சரி, ஏன் ராதியை வைக்கலை? இங்கே அவன் மூலஸ்தானத்து ராதை கிடையாது. இங்கே வட இந்தியாவில் அது பிரேம பக்திக்காக உண்டானது, பொண்டாட்டி கிடையாது. நல்ல ராதை கிருஷ்ணனுடைய ஒரு தோழி, அவ்வளோதான். பட் ஷீ இஸ் எல்டர் டு கிருஷ்ணா பை 12 years. ப்ளீஸ் இமேஜின் அபவுட் இட். ஸோ இந்த தளத்தில் மகாசக்தியின் அறிவிய பெருமைகள் காலப்போக்கில் மங்கிவிட்டன. மற்ற மகாசக்தி பீடங்களை பரவலாக கேட்கப்படும் ஜே மாதாஜி என்ன புனித தோஷம் இங்கே இல்லை. அதற்கு பதிலாக நகரம் முழுவதும் ராதேஷ்யாம், ராதேஷ்யாம்ன்ற என்னவோ துவாபரத்திலிருந்தே இந்த தளத்தில் சக்திக்கு முதலிடம். பிருந்தாவனத்தில் திரும்பமிடம்லாம் ராதையும் கோபியனுமே மரக்கல்லில் திரும்புகின்றன. பாத்மகல்பத்தில் ஸ்ருதிகளின் வேதங்களில் ஒருமுறை பார்க்கடலை அடைந்து விஷ்ணுவை துதித்தனர். அவர்களுக்கு உடனே தயாளன் விருப்பத்தை கேட்கிறார். உலக லட்சங்களின் உண்மை உருவை தாங்கள் தரிசிக்க விரும்புவதாக கூற ராதை கோபியர் சூழ ஜெகன்மோகன ஸ்வரூபமாக அவருக்கு தரிசனம் தந்தார் மகாவிஷ்ணு. இதை கண்டு பரவசமடைந்த ஸ்ருதிகள்
தாங்களும் அவ்வாறே இன்பத்தை உண்டகர் வேணும்னு கேட்க சுத்தி கோபிகைகளை நீங்கள் பிறக்கணும். அப்போ நான் வந்து கிருஷ்ணனா பிறப்பேன்னு சொல்கிறார் பகவான். இந்த கோபியரை பற்றி இந்த ருசிகரமான தகவல் துவாரகை விட்டு யாதவர்கள் குடிபெய்தது பிரபாசப்பட்டதை அடைந்தார். இப்போ அங்கே வந்து இது வெள்ளம் வரப்போது சொல்லிடுறார். இவன் வந்து சாம்பன் கிருஷ்ணனோட புள்ள வந்து அவளுக்கு பொன் வேடம் புனிந்து மகரிஷி கிட்டலாம் கேட்குறார். நாரதெல்லாம் இருக்கார். இப்படி என்ன குழந்தை பிறக்கும்ன்றா பொம்பளை வேஷம் போட்டு இப்படி இரும்பு வர பிறக்கும், அதனாலே யாதவங்களை அழிய சபிச்சுட்டு போடுறா ரிஷிகள்லாம். இதை கேட்டு பயந்து கிருஷ்ணர் பலராமர் இவெல்லாம் பேசி உக்கிரசேன மகாராஜா அப்பா என்ன பண்ணுறான்னா அந்த உலக்கையை பொடியாக இது பண்ணி அதை வந்து அந்த இதில் குஜராத்தில் அந்த துவாரகா கடலில் கரைச்சிடுறா. அது வந்து பின்னாடி வந்து ஒரே பிட் அண்ட் பீஸ், ஒரு ட்ரையாங்குலர் பீஸ் மட்டும் ஒரு மீன் முழிங்கிறது. அதையும் ஒரு மீனவன் வந்து எடுத்து ஒரு வேடுவன் அவன் எடுத்துன்னு வரான். அவன் அம்புக்கு வச்சுக்கிறான். அதை இதெல்லாம் கோரப்புல்லாம் முளைச்சது, நாணப்புல்லாம் முளைச்சிருது. இப்போ இது சாபம் பலிக்கிறமே, காந்தாரி வேறு சாபம் கொடுத்துறா கிருஷ்ணனுக்கு. என் 100 குழந்தைகளுக்கு கொண்டுட்டு பாவி இந்த மாதிரி வம்சமாக அழிஞ்சு போயிடணுன்றா. அவர் ஏற்றுக்கிறார். ஏன்னா வந்து பின்னாடி எல்லாமே நடக்கணுமே சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணா எல்லாமே பலராம எல்லாம் இங்கே வந்துட்டா. இங்கே பிரபாசப்பட்டணம் எல்லாம் இதுக்கு வந்துடுறா. இங்கே சோமநாத் அந்த இப்போ இருக்க பிரசன்ட் சோமநாத் ஏரியாவுக்கு வந்து அங்கே இருக்க நல்ல மது போதையில் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறான். அடிச்சுட்டு அது ஒவ்வொன்று வாழா மாறுறது, இதுவாக இரும்பு உலக்கையாக மாறுறது. எல்லாரும் இறந்து படுறா. கடைசியில் பலராமரும் அப்படியே மூச்சு அடைக்கிண்டு வெண்பாம்பு உருவாகி கடலில் போய் சேர்ந்துடுறாரு. கிருஷ்ணர் மட்டும் ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருக்கும்போது இந்த ஜரான்ற வேடன் வரான். அவன் தான் முந்தின ஜென்மத்து வாலி ராமாயண காலத்தில். ராமாயணத்துக்கு அப்புறமா தான் கிருஷ்ண அவதாரம் வருது. ஸோ அவன் வந்து அந்த இது கர்மாவை கழிக்கணுமே. ஸோ அவன் போடுற அம்பு தான் வந்து கிருஷ்ணனுடைய காலில் பட்டு இந்த கட்டை விரலை தைச்சு அவர் உயிர் போகிறதுன்னு இருக்கு. அப்புறம் மன்னிப்பு கேட்குறான். அப்படி வந்து இல்லை இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவனை ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு கிருஷ்ணன். இந்த மாதிரி சொல்கிறது. இப்போ கோபிகையெல்லாம் கிருஷ்ணனோட விளையாடுலாம் பண்ணுறா இல்லையா, அவள் என்ன சொல்கிறான்னா நாங்கள் எங்கள் கதி என்னன்னு சொல்லும்போது நீங்களும் வந்து அடைங்கன்ற. அப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு குளத்தில் குளிக்கிறான். 100கணக்கான கோபிகைகள் குளித்து அப்படி ஜலசமாதி ஆகிறாவாலாம். இந்த ஜலசமாதியான அந்த கோபிகைகள்லாம் அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போய் வண்டல் மண்ணாக செய்து அந்த வண்டல் மண் தான் இந்த கோபி சந்தனத்துக்கு இருக்கேன் அதுலேருந்து தான் வந்தது சொல்லப்படுறது. இதெல்லாம் குஜராத்லாம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அது லைட் எல்லோ கலரில் இருக்கும். அது இந்த கோபி சந்தனம் கோபிகைகள் மூலமாக வந்து சந்தனம் அது கோபி சந்தனம். ஸோ கோபிகைகள் வந்து அங்கே வந்து சமாதி ஆயிருக்கா. கிருஷ்ணர் எப்போ செத்து போனார் அது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு சில பேர். அவளுக்காக கொண்டது. ஸோ அவர் வந்து அவருடைய வயசு 125 வருஷம் 7 மாதம் 6 நாள் என்று பாகவத்திலே சொல்லியிருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து கால்குலேட்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் மறைவு சமீபத்தில் தான் இங்கே துல்லியமாக கணக்கிடப்பட்டது. அதாவது கிமு கிறிஸ்து பிறப்பதுக்கு முந்தி 3102 வருஷம், கிறிஸ்துக்கு முன்னாடி 3102 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 18 பிற்பகல் 2 மணி 27 நிமிஷத்தில் 30 வினாடிகள் பிராணம் விட்டார்னு இருக்கு. இதை கிளியராக கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. கிருஷ்ணனுடைய டெத் டைம் அது. அகைன் ரிப்பீட். கிமு 3102 பிப்ரவரி 18 பிற்பகல் 2 மணி 27 நிமிஷம் 30 வினாடிகள் சொல்லியிருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கால்குலேட் பண்ணியிருக்கா இந்த வானசாஸ்திரத்தை வச்சுட்டு. மாதவன் மறைவால் மனமடித்த சுதி கோபியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்குள்ள பெருங்குளத்தில் மூழ்கி ஜலசமாதி அடைந்தனர். அவரது புண்ணிய உடல்கள் அப்பொழுது சந்தனம் போல் குளத்தினில் கரைந்து அந்த சந்தன குளத்தில் அடியில் வண்டல் மண் போல் தங்கிவிட்டது. பிற்காலத்தில் தோன்றிய கிருஷ்ண பக்தர்கள் இந்த சந்தனத்தை எடுத்து நெற்றியில் அணிய தொடங்கினர். எல்லா ஸ்மார்த்த பிராமணா எல்லாருமே இது எடுத்துப்பார். இந்த சந்தனத்தை எடுத்து நெற்றியில் அணிய தொடங்கினர். நாம் காணும் துவாரகை இடத்தில் கோபி என்னும் தளத்தில் இன்றும் அந்த புனித குளம் தென்படுவதோடு அந்த சந்தனமும் கிடைக்கிறது. ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அதில். ஸோ கோபியர் உடலால் உண்டான அந்த சந்தனமே கோபி சந்தனம். கோபி சந்தனம் ஏன் அதுக்கு பேர்னா கோபியர் உடல் வந்து கரைஞ்சு அது மண்ணாகி அதுதான் திட்டுக்கிறான். இது இவ்வளவு எனக்கு கூட தெரியாது, படிக்கும் போதே எனக்கு தெரியறது. இது மித்திலைகள் ராமன் சீதையை மணந்தவர்கள நகர் வீரமும் ராமன் வந்து ரொம்ப அழகு. கிருஷ்ணனை விட ராமன் அழகு. சில கிருஷ்ணனை தனியாக தான் இருக்கு.
ராமர் உயரம், நீண்ட கைகள், தொட வரைக்கும் தங்கியது கைன்றார். நல்ல கட்டுமஸ்தான உடல். மிதில எல்லாரும் லவ் பண்ணுறா ராமரை, எல்லாம் கிட்ட வந்து அணைச்சிக்க பார்க்குறா. அப்போ சொல்கிற கவலைப்படாங்க, அடுத்த ஜென்மாவில் நான் கிருஷ்ணராக பிறக்க போகிறேன், அப்போ நீங்கள்லாம் கோபியராக வந்து என்னை வந்து அடைங்கன்னு சொல்லிட்டு போகிறேன் ராமாயணத்தில். ஸோ அது ராமாயணத்தில் குறிப்பு இருக்குது. ஸோ கிருஷ்ணாவதாரம் நடக்கும்போது நடக்கிறது. ஸோ கோசல நாட்டின் வெளியே ஒரு முறை ராமன் செல்லும் போது அவன் திருமேனியை கண்ணார கண்டு மனதை மோகித்த பெண்களுக்கு ராமன் அபயமளித்து, உங்களுக்கு நான் கிருஷ்ணாவதாரத்தில் அருள்புரிகிறேன்னு சொல்லி மறுபெரிய அந்த பெண்கள் உபநந்தர்கள் இல்லங்களில் கோபிகாசிகளாக பறந்து அவளை அடைகிறார். கோசல கோபிகைகள் பெருவாளுக்கு கல்யாணம் முடிஞ்சு சீதாவுடன் நகர்பிரவேசம் செய்த ரகுராமனை கண்டு அயோத்தி நகர பெண்கள் மோகிக்க அவருடைய கிருஷ்ணாவதாரத்தை கூடுகிறார். அவள் அயோத்தியா கோபிகள், அதாவது கோசல கோபிகள் வேற, அயோத்தியா கோபிகள் வேற, இந்த சுத்தி கோபிகள் வேற, எல்லாம் பலவிதமான செக்ஷன் இருக்குதுல்ல. ஸோ அவளுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறார். அடுத்து ரிஷி கதிகள்லாம் காளிந்தி, அதாவது இங்கே வந்து வில்லேந்தி ராமன் அவள் விருப்பத்தி தனது அடுத்த அவதாரத்தை பூர்த்தி செய்வாக அளித்தான். அந்த ரிஷிகள் வங்கதேசத்து மன்னன் மங்களன் என்பவனின் 5000 தேவிற்கு குமாரிகளாக பிறந்தனர். ரிஷிகள்லாம் ஆசைப்படுறா. ஸோ 5000 கன்னிகளுக்கு தேவியருக்கு குமாரர்கள் பிறந்தனர். இவர்கள் அரசன் செல்வம் விரைவிலே குறைய ஒரு முறை தன்னிடம் வந்த சயன் என்ற அரசனோடு இந்த பெண்களை அனுப்பி வைத்தான் சயன். அந்த பெண்களை நந்தகோபுரன் அனுப்பினான். கண்ணன் மேய்க்கும் மாடுகளின் சாணத்தை எடுத்து வந்து குமரியர்கள் காளிந்தி உபாசனையினால் ஒரு நாள் கண்ணனோடு கூடி கழித்தனர். அவர் ரிஷி கோபிகைகள் பேரவர். இவ்வாறு கோபிகளின் தோற்றம் அறிந்த நாம் ராதையின் தோற்றத்தை அறிவோமே. ரிஷபானு என்ற முனிவர் தம் யாகசாலையை புதுப்பிக்க முற்பட்ட போது அழகிய பெண் குழந்தை ஒன்று நிலத்தில் விட்டப்பட்டது. அந்த குழந்தையே பிற்காலத்தில் ராதை என்று அழைக்கப்பட்டால் என்று பத்ம புராணம் சொல்றது. பாகவதம் சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாகவத்தில் இது ரெஃபரன்ஸ். ஜெயதேவருடைய கிருத்தியில் எல்லாம் வருது ராதையை பற்றி. தேவமாதா ஆகிய ராதா ஏதோ கருத்து வேறுபட்டால் ஸ்ரீதாமன் என்பவனை சங்கச்சோடன் அசுரனாகும்படி சபித்தாளாம். அவனும் சளைக்கவில்லை. நீயின் மாநில பிள்ளைகள் பிழைப்பாயின்னு சொல்றான். அவளுக்கு எதிராக எதிர்சாபம் கொடுத்தான். இதன் விளைவாகவே ராதா ரிஷபானு கலாபதி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தாள் என்று வேறு வகை வரலாறு சொல்றது. அதாவது அகல்யா, சீதா, ஆண்டாள் ஆகியோர் போல் ராதையும் அயோனிஜை கருவிலிருந்து பிறக்காதவள் சொல்லியிருக்கு. வட இந்தியாவில் அனுசரிக்கப்படும் பாதிர்பதம் ஆவணி மாதம் சுக்லபட்சம் அஷ்டமி ஞாயிறு கூடிய தினமே ராதையின் பிறந்த நாளாகும். வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சுக்ல திருதியை கூடிய சுபதினத்தில் கிரிதர கோபாலன் ராதையை பாணிகிரகணம் செய்து கொண்டார் என்று ஆதி புராணத்தில். இது வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது, இப்போ எழுதின கதைகள் இதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்கு. முன்னாடி இதில் புராணத்தில் எதுவுமே கிடையாது பற்றி. ஏன்னா ஆல்ரெடி ஷீ காட் மேரிட் ஐயன் கோஷம் பற்றி ரெண்டா எப்படி பண்ண முடியும், பெரிய அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. 12 வயசு மூத்த கிருஷ்ணனோட ராதை. மாயக்கண்ணின் மனதை கலந்த ராதையின் மறுபெயர்கள் பிருந்தாவனி, பிருந்தாவன வினோதினி ஆகும். விஷ்ணுவின் அம்சமாக இவர் கருதப்படுகிறார். ராதையன் ரமணனும் பிருந்தாவனத்தில் புரிந்த பற்பல லீலா வினோதங்களை பற்றி பல நூல்களை விரிவாக காணலாம். முக்கியமாக ஜெயதேவர் இயற்றிய கீத கோவிந்தம் இதை பற்றி அணுவாக கூறுவேன். ஜெயதேவர் நிறைய கற்பனையில் நிறைய எழுதியிருக்கார். அதை பற்றி நான் டீட்டெயிலாக போல இல்லை. ஸோ இந்த என்ன எப்படிலாம் வந்து ராதையும் கிருஷ்ணரும் இதில் சுத்தினாக எதுனா அதெல்லாம் வருது, அதெல்லாம் போல அது. ஸோ இது ராசக்கிரீடையெல்லாம் சொல்லியிருக்கா, அதுவும் நான் சொல்லலை, டீட்டெயிலாக போலது, அது நமக்கு தேவையில்லாதது. சார் அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு கோபியரோடு இருந்து டான்ஸ் ஆடினா மாதிரி சொல்லப்படுது அந்த இன்சிடென்ட் எல்லாம். சார் வானிலையும் விண்ணர்கள்லாம் பார்த்துருக்காருன்னு சொல்கிறா. இங்கே பிருந்தாவனத்தில் கோவில்கள் சுமார் 1000 இருக்கு என்று கூறுகிறார்கள். இருந்தும் பிரசித்தி பெற்ற கோவில்கள் கோவிந்த தேவி கோவில், பாங்கே பிகாரி கோவில், ஷாக்ஜி கோவில், ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம், ராதா வல்லப கோவில், ஜெய்ப்பூர் கோவில், ராதா ரமண கோவில், மாதிரி பல கோவில்கள் பிருந்தாவனத்திற்கு சொல்லப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் டெம்பிள்ஸ் சொல்லியிருக்குதுல. ஸோ இந்த மாதிரி பிருந்தாவனத்தில் கோபாலுக்கும் கோபியருக்கும் அவர்கள் வாழ்வில் ஈடற்ற இன்பங்களை வாரி வழங்கிய காத்தியாயினி என்றும் இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்.
இந்த காத்தியாயினி தேவி தான் வந்து காத்தியாயன மகரிஷியா பிறந்து அவள் வந்து வாழ்ந்துக்கு ஈக்குவலண்டவள். அவள் வந்து தான் வந்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்து அவள் அருள் பாலிக்கிறா. இப்படி யாருக்கு விருப்பமான ஆண்களோட கல்யாணம் ஆனா காத்தியாயினி விரதம் மார்கழி மாதத்தில் இருக்கிற அதை ஆண்டாள் வந்து விஷ்ணுக்காக விருது கிருஷ்ணனுக்காக பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க திருப்பாவையில். காத்தியாயினிக்கு தான் நோன்பு ஆக்சுவலாக மார்கழி மாதத்தில் பண்ணக்கூடியது. எர்லி மார்னிங் எழுந்து இதில் வெமுனை நதியில் போய் குளிச்சு இதெல்லாம் பண்ணுறா இல்லையா, அதெல்லாம் வந்து காத்தியாயினிக்கு தான் பண்ணியிருந்தே சொல்லப்படுறது. இதை அம்பற்றோர் அந்த காத்தியாயினி ஆதி உமாதேவியை முக்கரணங்களால் நாம் வணங்கி நீண்ட புனித யாத்திரை கொண்ட 51 சக்தி பீடங்களின் தரிசனத்தை இந்த புண்ணிய தலத்தோடு சுபமாக நிறைவு செய்வோம். இந்த இங்கே வந்து அம்பாஜி கோவிலில் என்ன சொல்கிறா, 56 மாயா மாரணின்னு சொல்கிறா. இதை இங்கே காத்தியாயினின்னு சொல்லியிருக்கார் அவர். ஸோ இதில் வந்து இந்த 51 சக்தி பீடங்களும் வந்து 51 அக்ஷரங்கள், அதுதான் 51 முண்ட மாலையாக வந்து காளிதேவி போட்டுருக்கா. இந்த அம்பாஜி கோவிலில் சென்ட்ரலாக இருக்குது காமாட்சி அம்மன். பரமாச்சாரியோட அனுகிரகத்தினால அம்பாஜி கோவில் கட்டப்பட்டது. சுற்றி தனி சன்னதி. இப்போ கூட இவர் பேர் என்ன, காமாட்சி சாமிகள் தான் நங்கந்தூர் இருந்தார். யார் போனாலும் கல்யாணம் டேட் பண்ணி சொல்லுவார் அவர், அது மட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக மறைஞ்சு போயிட்டார் அவர். அவரால் ஏற்படுத்தப்பட்ட 108 சக்தி பீடங்கள் இங்கே இருக்குது. கண்ணந்தாங்கல் இடத்துல இருக்குது. சுங்குவாசத்துலேருந்து உள்ளே போனால் மதுரமங்கலம் அது வருது. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒரிஜினல் சக்தி பீடம் 18 அடுத்து வந்து 27 அடுத்து வந்து 54 51 108 சொல்லிருக்கு. ஸோ இந்த 108 வரும்போது தமிழ்நாடு கோவில் நிறைய மீனாட்சி எல்லாமே வந்துடும் அதில். ஸோ இந்த அக்ஷர சக்தி பீடத்தை எடுக்கும்போது காஞ்சி காமாட்சி ஒன்று, அந்த சாயா நேற்று பார்த்தோம் இல்லையா இங்கோய் மலை ஒன்று, அடுத்து வந்து தானுமாலயன் சுதீந்திரம் ஒன்று. இந்த 3 தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. மிச்சம் வந்து இது இருக்குது ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீசைலத்தில் இருக்குது. மிச்சம் எல்லாம் வந்து வடநாட்டில் இருக்குது. வடநாடு டிஸ்டன்ஸ் மகாராஷ்டிராலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதை சொல்லி ஒருபடியாக முடிச்சுட்டோம். அதை இந்த 51 சக்தி படம். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, மிச்ச சப்ஜெக்டில் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஜனங்க காமிக்கவே இல்லை. இதில் ஏண்டா அந்த சப்ஜெக்ட் எடுத்தோன்னா அது சில நேரத்தில் இருக்குது. இந்த வருத்தம் உண்டு எனக்கு. அதே மாதிரி சிவஸ்வரூபங்கள் 64 எப்படி ஸ்ட்ரக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படியே இருந்து சரி நாளில் பார்த்தா 50க்கு மேலே கூட பார்த்துருக்க மாட்டான். ஸோ அதை கஷ்டப்பட்டு படித்து அதை படத்தை போட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணிக்கும்போது அதுக்கு உண்டான பார்வையாளர் இல்லைன்னா இங்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதை எது பாருங்க. அதாவது நானும் படித்து எனக்கு அப்படியே வந்து மேலேருந்து வீட்டிலலாம் கிரகிக்கலான்னு நானும் புத்தகத்தை வச்சு தான் சொல்கிறேன். நான் படிச்சிருக்கேன். எனக்கு தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து எனிதிங் சனாதன தர்மத்தை பற்றி எது யாரும் சொன்னாலும் கேளுங்க, காதில் வாங்கி. நான் சொன்னதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வசந்தி மாபி பெரம்பூர்லேருந்து காமாட்சி மண்டல ஹெட்டு விஜயேந்திர சொல்லி கொடுத்து ஒரு இது அமைச்சிருக்கா. ஒரு 10 பாயிண்ட் எதுவும் சொல்லியிருக்காரு அவர். அது எல்லாமே பிராமணனாக இருக்க வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், ஒரு கிராமத்துலேயே வசிக்க ஆசைப்படணும், நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், அப்படி நிறைய பாவம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு இது சொல்கிறார். எத்தனை பேர் கேட்குறாங்கிறது தான் மெயின். இது உதாரணம் பஞ்சாயத்து பூஜை அவரே பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு. ஸோ அதெல்லாம் செய்யணும். அதாவது பிராமணன் தன் கடமையை விட்டுட்டு எங்கே ஃபாரின் போகிறான்னா, அதான் என் குருவே சொல்லுவாள், காயத்ரி மந்திரம் சொல்ல முடியலாம் அட்லீஸ்ட் தனி அர்க்கியத்தை விட்டுட்டு ஒரு 10-12 காயத்ரி ஆற்றுல பண்ணிட்டு போகும்போது காரில் கேரில் போகும்போது சொல்லிட்டு போகலாம் இல்லையா அதை. ஸோ காயத்ரி இஸ் மஸ்ட் ஃபார் ஏ பிராமின், நாட் ஃபார் அதர்ஸ். அவள் சொன்ன அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அவளுக்கு இதெல்லாம் திங்கெலாம் இருக்குது. உதாரணமாக விவசாயி வந்து மந்திரம்லாம் சொல்லணும் அவசியமே இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அவன் தான் உலகத்துக்கே சோறு போடுறவன். ஸோ அவன் அந்த கடமை பண்ணாலே அவனுக்கு அந்த புண்ணிய சத்து இருக்கு. பட் பிராமணன்றவன் நிறைய கடமைகள் இருக்குது அவனுக்கு. அவன் வந்து அவனையே உயர்த்திக்கணும், சுற்றி உள்ளவாளையும் உயர்த்தணும்னு இருக்குது. அந்த கருத்தில் தான் நான் பண்ணியிருந்த கூட ஆளாத. இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. லட்சக்கணக்கில் பார்த்துருக்கா. 2 லட்சம் பேர் பார்த்துருக்கா. அவளுக்கெல்லாம் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தோட இந்த 51 சக்தி பீடத்தை நான் நிறைவு செய்கிறேன்.